வணக்கம் நம்புறேன். இப்போது அமித்ஷா போன தடவை வந்தப்போ இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ணாமலை இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கு பக்கம் பாருங்க. அண்ணாமலை இல்லாமல் இங்கே ஒன்றும் பாஜக என்ன தான் கூட்டணி வச்சாலும் எடுபடாது. அண்ணாமலை வேணும். நயனானேந்திர அண்ணாமலை ஆளெலாம் எடுக்கிறேன்னு நினச்சா அதெல்லாம் நடக்குது. அவருக்கு மேலே பதவி கிடக்கும், இங்கே தான் இருக்கேங்கிறார். அது வேறு கதை. அது காலம் வரும். ஏன்னா அகில இந்திய தலைவர் இன்னும் போடலை. இப்போ தானே ஏதோ குஷ்பு ஒரு சில பேர்லாம் இங்கே லோக்கலில் போட்டிருக்காங்க. அகில இந்திய தலைவர் போட்டேன்னா அது வரும். அதுக்கப்புறம் அந்த தென் மாநிலங்களுக்கு, மாவட்டம் இல்லை, தென் மாநிலங்களுக்கும் அது மாதிரி வரும். அதுக்கு அகில இந்திய தலைவர் வரணும். அதுக்கு ஆனால் இப்போ இந்த கூட்டணி பார்த்தால இப்போ டிஎம்கே என்னென்னா, எப்படியாவது இந்த ஜெயலலிதா இருக்கும்போது இந்த விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணிலாம் வந்து 14 சின்ன கட்சியில் வச்சுட்டு பூரா ரெட்டையில் தான் அவங்களுக்கு வின் பண்ணாங்க. 14 38 சீட்டுக்கு மேலே வந்தாங்க. 2 மட்டும் தான் ஆப்போனன்ட் வந்தாங்க இந்தியாவில். இதுலேயும் ஒரு 135 சீட்டுக்கு மேலே 16 வந்தால் இப்போ இறந்து போன அப்புறம் தான் எடப்பாடி வந்தார். இப்போ திமுக ஏதோ செஞ்சாங்க, எல்லாம் கொடுத்தாங்க, பண்ணாங்க, ரைட்டு. ஒன்றுமே செய்யலை, வாக்குறுதி நிறைவேற்றலை. எல்லாமே மாணவர்கள்லேருந்து எல்லோரும் செஞ்சுருக்காங்க. அம்மாவனவும் நிறையா செஞ்சுட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம கட்சி சார்பு இல்லை. அதை இங்கே ஒன்றுமே செய்யலையே. 1000 ரூபா கூட தரலையே, அறகுறைய. ஆனால் எப்படி வருவேன்? அந்த கூட்டணியை 19 அப்படி இன்டாக்டாக அந்த அப்படியே நடக்கும்னு நினச்சிட்ருக்காங்க. அதில் சில சேஞ்சஸ் வரப்போகுது. இதுக்கடையில் கொங்கு பெல்ட்டில் வந்து என்ன சர்வே பண்ணாலும் வரல. அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்லேயும் தெரிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக நல்லாயிருக்கு. சவுத்தில் வேணும். ஏன்னா இவர் வந்து 7.5% இந்த 10.5 வண்டியில் கொடுத்தாலே இவர் ஸ்ட்ராங் தலைவர் ஆனதில் அங்கே வந்து உதைக்குது, முக்குளத்து வருது தென் மாவட்டம். அங்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் இப்போது பார்த்தீங்கன்னா தினகரன் வேணும். தினகரன் என்டிஏல இருப்பேன்னு சொல்லிட்டார். என்டிஏல தான் இருக்குது. அப்போ சசிகலா ஒரு வேலை, அவன் தினகரன் என்ன இருந்தாலும் பையன்றதுனால போடல. இதில் ஓபிஎஸ்க்கு என்ன ரோலுமே இல்லை. ஓபிஎஸ் விஜய் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். விஜய் வந்து அந்த ஏதோ திகா சம்மந்தப்பட்டு தான் ஓரிட்டாக இருக்கார். கொள்கை எதிரி பாஜகன்றது. அப்போ அதை சார்பாக பேசுகிறார். கொள்கை எதிரி இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறார். பாஜக எதிரி, அரசியல் எதிரி திமுக, அதை சார்ந்து பேசிட்டு இன்றைக்கி போய் ஸ்டாலின் பார்க்குறாரு. அங்கே வாக்கிங்கில் பார்த்தாங்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. ஒரு பக்கம் இவர் என்ன இந்த ஒரு அதிருப்தி குழுவில் இருந்துட்டு அதிமுகவுக்கு இதாகவும் கேஸெல்லாம் இருக்குது. அப்போது இவர் சப்போஸ் எங்கேயாவது சேர்ந்துட்டார் அப்படின்னா அதிருப்தி குழுவாக சேரலாம். எங்கே கட்சிகள் சேர்ந்துட்டாருன்னா உடனே எடப்பாடி தரப்புலன்னு கேஸை போட்டுருவாங்க. இவர் அங்கே போயிட்டார், கிளைம் பண்ண முடியாது. இதைத்தான் தினகரன் பண்ணிட்டார் முதல்ல. அப்புறம் தனி கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டார். அப்போ தினகரன் இருந்துட்டால் ப்ளஸ் பிஜேபியோட ஓரளவு சசிகலா ஒரு வேலை இன்வைட் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சாரத்தில் சசிகலா பெரிய வைப்ரண்ட் சசிகலா தினகரன் கட்சி இருக்குது. அதனால தான் 25 அந்த ஒரு 30-40 சீட்டு 1000-2000 ஓட்டில் போனது. அன்றைக்கே சேர்த்துக்க சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி என்டியில் இருப்பார். அதை என்டியை பார்த்து டிக்கெட் கொடுத்துக்கும். இப்போ தேமுதிக வந்து இன்றைக்கி அந்த அம்மா போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு வேளை வைகோ வெளியில் தனி சின்னத்தில் பையன் நின்று எம்பி ஆகிருக்கு. அப்படி வைகோக்கு எம்பி தரல. அப்போது வைகோவும் நாயுடு இவங்களும் அதே தான். அப்போது விஜயகாந்த் பரவலாக இருக்குது, வைகோக்கு அந்த அளவுக்கு கட்சி இல்லை அப்படிங்கு உணர்ந்து அதே சமூகத்தில் இப்போ பிரேமலதா வராங்களான்னு தெரியல. ஏன்னா பிரேமலதாக்கு இவங்க ராஜ்யசபா தரேங்கிறாங்க. அதே வந்து ஆண்டாளர் திருமண மண்டபம் ஏதோ முதல்ல பிரச்சனை பண்ணாங்க கர்நாடகத்தில். அதை அந்த பக்கம் விற்றுருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க இன்ஸ்டால் பண்ணால் தான் பணம் தராங்க. இப்போ இந்த பக்கம் இழுக்கு போகிறாங்களா அந்த பக்கம் போகிறாங்களான்னு தெரியல. ஒன்று மக்கள் கெடுதலாக நினச்சி இந்த பக்கம் வந்தாங்கன்னா அது ஆட்சி வந்தால் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் இப்போ இல்லை, ப்ரெஷர் கொடுத்து டெல்லி ப்ரெஷர் கொடுத்து வாங்கிக்கலாம். அது ஆனால் போய் பார்க்குறாங்க. இது என்ன இண்டிகேஷன் தெரில. வைகோ வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டு இருந்தால் இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னா பாக்கி எல்லாம் அதிமுக பாஜகட்ட போகாமல் ஒரு மீதி கட்சி போகிற விஜய்கிட்ட போயிடணும். மக்கள் வெளியில் கூட்டணி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஸ்டாலின் தரப்பு. ஸ்டாலின் தரப்பு திங்க் பண்ணிட்டு ஸ்டாலின் தரப்பில் திருமாவளவன் கம்யூனிஸ்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அதில் எத்தனை பேர் உள்ளே இருக்கா போகிறாங்க காங்கிரஸ் உட்படன்றது அந்த விஜய் வேறு மாநாடு போட போகிறாரு தெரியும். ஸோ இப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. இதில் எப்படி அரசியல் ஒரு நிலைக்கு வருன்றது தெரியல. இந்த பிரேமலதா எங்கே இருக்க படுவது தெரியல. அதுக்கு தான் அடுத்த வருஷம் தரேன்ட்டார் ராஜ்யசபா எம்எல்ஏ வந்தப்புறம். ஆனால் இவங்களுக்கு இந்த பேமெண்ட் பெண்டிங் என்னன்றது டிஎம்கே தரப்பில் இந்த மாதிரி இருக்குது.
அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது சவுத்துக்கு தினகர் ஹெல்ப் இருக்கும்போது இருக்கும், நம்ம நார்த்துக்கு எடப்பாடிக்கு தெரியும் பண்ணிக்கலாம். இதுக்கடையில் இவர் வந்து வேறு ஸ்டேட்லேருந்து தான் இதை பார்த்துருக்காங்க, எப்படி சர்வே எல்லாம் பார்த்துருக்காங்க டெல்லி தரப்பில். அதில் குறிப்பாக தெரிஞ்சனால தான் இப்போ ஒரு கொஞ்ச நாள் கழித்து அண்ணாமலை டீமை களத்தில் இறக்க போகிறாங்க. களத்தில் இறக்கி அந்த ஒரு 80 சீட்டு ராஜ்யசபாவில் வந்தது இல்லை, செகண்ட் பொசிஷன் நியரஸ்ட்டு டெபாசிட் கூடி போச்சு எடுக்கு, அந்த இடத்துல தேர்ந்து பண்ணி, ஏன்னா அங்கே கிடைக்கிற 80 சீட்டில் எல்லோரும் கொடுத்தாங்க, இவங்க எத்தனை நிற்கிறாங்கன்றது ஒரு அதில் எப்படி மேஜர் ஜெயிக்க முடியும், 30-35 சீட்ஸு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு சரி அப்படின்னா அந்த இடத்த கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது எடப்பாடி கொடுத்தாங்க. ஸோ அதில் அண்ணாமலை டீம் மூலம் பார்கெயின் பண்ணுறதுக்கு அண்ணாமலை தான் இருப்பார் சீட்டு வேணும். ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் 18% வாங்கியிருக்கு இல்லையா, அது பார்த்து பார்ப்போம்.